வணக்கம். நான் ஹரிபெட்லு, சாரி அகாடமி லாங்குவேஜஸ் ஸ்கூல், திருச்சி. இது இலவச ஆன்லைன் லைவ் வகுப்பு. மறுபடியும் சொல்கிறோம், இது இலவச ஆன்லைன் லைவ் வகுப்பு. கணக்கு போடணும்னா முக்கியமாக 10 வாய்ப்பாடுகள் இருக்குது. அதே போல் இங்கிலீஷில் பேசணும்னா முக்கியமாக 10 வாய்ப்பாடுகள் இருக்கின்றன. நாம் புதிய முறையில் இங்கிலீஷில் பேச கற்பிக்கிறோம். எங்கள் பயிற்சியில் மாணவர்கள் ஒரே வாரத்தில் பேச ஆரம்பிக்கிறார்கள். இந்த கண்டுபிடிப்பை உலக மக்களுக்கு தெரியப்படுத்தவே நாம் பேசும் பயிற்சியை இலவசமாக கொடுக்கிறோம். இப்பொழுது மாணவர்கள் 9443178551 ஃபோன் செய்யலாம். நாம் விவரிக்கிறோம். நாம் 5 தலைப்புகளில்தான் இங்கிலீஷில் பேசுகிறோம் என்பதை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து உறுதி செய்திருக்கிறோம். எங்கள் பயிற்சி முறையில் எல்லா மாணவர்களும் இங்கிலீஷில் பேசுகிறார்கள். அதனால் மாணவர்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்து உங்களின் ஆங்கில மொழி பயணத்தை இன்று தொடங்குங்கள். இது உங்கள் மேடை. நீங்கள் இங்கிலீஷில் பேச பயிற்சி செய்யும் மேடை. உங்களுக்கு இங்கிலீஷில் பேச பயிற்சி செய்வதற்கு ஒரு மேடை தேவை. அந்த மேடை தான் இந்த மேடை. இப்பொழுது மாணவர்கள் ஃபோன் செய்யலாம். நாம் விவரிக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் நடக்கும் பொழுதும் இலவச பயிற்சி பெறலாம். இந்த ப்ரோக்ராம் முடிந்த பிறகும் இலவச பயிற்சி பெறலாம். காலையில் என்றால் 10 மணி முதல் 1 மணி வரையிலும், மாலையில் என்றால் 5:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் நார்மல் ஃபோன் காலில் இலவச பயிற்சி பெறலாம். இப்பொழுது மாணவர்கள் ஃபோன் செய்யலாம். சரி, இப்பொழுது இந்த 10 வாய்ப்பாடுகள் என்பது என்ன என்பதை சொல்கிறோம். வாய்ப்பாடு முறை பயிற்சி என்றால் என்ன என்பதை விவரித்து சொல்கிறோம். இங்கிலீஷில் பேசணுன்னா இங்கிலீஷ் டென்சஸில் தான் பேசணும். அந்த இங்கிலீஷ் டென்சஸ்களை புரிந்து கொண்டு பேசுவதற்கு மாணவர்கள் சிரமப்படுகிறார்கள். அதனால் அந்த டென்சஸ்களை நாம் அப்படியே மாதிரி வாக்கியங்களாக அமைத்திருக்கிறோம். அதுவும் ஒரே பேப்பரில் இருக்கிறது. அந்த பேப்பரை பார்த்து பேசலாம் என்று கண்டுபிடித்திருக்கிறோம். அதில் பேசிக் லெவல் 1க்கு 10 வாய்ப்பாடுகள், ஃப்ளூயன்சிக்கு 11 வாய்ப்பாடுகள். முதலில் பேசிக் 1 10 வாய்ப்பாடுகளை பற்றி பார்க்கலாம். வாய்ப்பாடு என்பது மாதிரி வாக்கியங்கள் தான். அந்த மாதிரி வாக்கியங்களை தினமும் படிக்க வேண்டும் என்பதால் அதற்கு வாய்ப்பாடு என்று பெயர் வைத்திருக்கிறோம். இப்பொழுது முதல் வாய்ப்பாடை பற்றி விவரித்து சொல்கிறோம். நாம் பேசும் பொழுது கட்டளையில் பேசுகிறோம். வா, உட்காரு, லைட்டை போடு, தண்ணி குடி, இப்படி பேசுகிறோம். நீங்கள் இப்படி பேசுவதற்கு 2 வரிகளை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் இன்றிலிருந்து நீங்கள் கட்டளை பேச்சுகளை பேசலாம். ஒன்று, கட்டளையில் பேச V1இல் தொடங்கித்தான் பேச வேண்டும். மற்றொன்று, கட்டளை எதிர்மறைக்கு டோன்ட் ப்ளஸ் V1இல் தொடங்கி பேச வேண்டும். இந்த 2 வரிகளை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் நீங்கள் இன்றிலிருந்து கட்டளை பேச்சுகளை தைரியமாக பேசலாம். ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். இங்கே வா. இங்கே வா, வா தான் கம், அது V1இல் தொடங்கி பேச வேண்டும் என்று சொல்கிறோம். V1 என்பது வர்பு. அப்பொழுது கம் ஹியர், இங்கே வா, கம் ஹியர். இங்கே வராதே, டோன்ட் கம் ஹியர். அங்கே போ, கோ தேர். அங்கே போகாதே, டோன்ட் கோ தேர். இந்த 2 வரிகளைத்தான் நாம் வாய்ப்பாடு என்று சொல்கிறோம். கணக்குக்கு வாய்ப்பாடு போட நம்பர்கள் இருக்கின்றன. இது ஆங்கில மொழி என்பதால் மாதிரி வாக்கியமாக இருக்கின்றன. மாணவர்கள் இன்றிலிருந்து முதல் வாய்ப்பாடில் தைரியமாக பேசலாம். உங்கள் சந்தேகங்களை எங்களுக்கு ஃபோன் செய்து கேட்கலாம். தினமும் பயிற்சி செய்யுங்க.
எல்லோரும் உயர்வோம். நன்றி.